வணக்கம். இது இந்தியா டுடே ஒரு புதிய ப்ராட்காஸ்ட். இப்போ தமிழ்நாடு தேர்தல் கவரேஜ்க்கு நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் இப்போ இந்த ஷோ தமிழில் லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே தமிழ்நாடுவின் முக்கியமான ஹெட்லைன்ஸும் பெரிய செய்திகளையும் பேச போகிறோம். நான் அக்ஷதா நாத்கோபால். என் ஷோவை முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா நான் யூஸ்வலி தமிழ்நாடு பற்றி இங்கிலீஷில் பேசுவேன், இங்கிலீஷ் ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போது ஒரு முடிவு எடுத்தோம், உங்கள் மாநிலத்தை உங்கள் மொழியில் பேசலாம்னு. ஸோ இன்றைக்கு நம்ம சட்டமன்றத்தில் விஜயோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பற்றி பேசுவோம். டிஎம்கேயோட டிவிகே வெறும் ஆக்டர் கட்சி நரேட்டிவ் பற்றி, ஊழல் பற்றி, பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் மென்ஷன் பண்ணாங்க. பிரமோத் மாதவ் இந்த ரிப்போர்ட்டோட. இப்போ நாம் இருக்கிறது தமிழகத்துடைய சட்டப்பேரவை வளாகம். முதலமைச்சராக ஜோசப் விஜய் இங்கே வந்துட்டு பதவியேற்ற பிறகு அவருடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சு. அதோட 4வது நாள் இன்று முடிவடைந்தது. இன்று தான் முதலமைச்சர் விஜய் வந்துட்டு பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுக்கும் பதிலுரை கொடுத்தாரு. அந்த பதிலுரையில் முக்கியமான பல விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக இன்றைய இதில் முதலமைச்சர் விஜய் வந்து முதல்ல பேசும் பொழுது அவருடைய 40 நாள் ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரி சாதனைகள் செய்திருக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பித்தார். அதில் வந்துட்டு நீத்தி ஆயோகில் போய் அவர் பேசினது, என்னென்ன பண்ணோம், எல்லாத்தையும் அவர் விலாவரியாக சொன்னார். இதோ இப்போ நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போவும் சொல்கிறோம், இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்குற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில் இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியாக மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். ஆனால் அதோட விடாமல் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம், அதுவும் குறிப்பாக சட்ட ஒழுங்கை பற்றி எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும்போது, இந்த சட்ட ஒழுங்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் டிஎம்கே கட்சின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தில் தான் பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் முந்தைய அரசு சரியாக ஆக்ஷன்ஸ் எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே ஒரு இடத்துக்கு போகும்போது ஊழல் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊழல் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பல துறைகள் இருக்குது, பல துறைகளிலையும் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது, இந்த ஓட்டைகளை ஒன்றொன்னா நாங்கள் அடைச்சிக்கிட்டு வரோம் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. அதாவது டாஸ்மாகில் கூட நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா அது என்னப்பா பார்ட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு துறையிலையும் பார்ட்டி ஃபண்ட்ன்ற பேரில் ஊழல் நடந்திருக்குன்னு. அப்போ தான் எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு, உங்களுக்கு எந்த பார்ட்டி குற்றச்சாட்டுனா நேராக வைங்க, அதை நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் இங்கிலீஷில் ஃபேஸ் ஆஃப்னு சொல்லுவோம், அதாவது நேருக்கு நேர் அப்படின்ற அளவில் ஒரு பெரிய லெவலில் போச்சு. டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லேயும், மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளையை ஒன்று ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அதோடு நிற்காம ஒரு தருணத்தில் எதிர்க்கட்சி அங்கேருந்து சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செய்கிறாங்க. அந்த வெளிநடப்பு செய்கிற சமயத்தில் தான் முதலமைச்சர் இந்த சார்காசம் அப்படின்ற கிண்டல் நையாண்டிக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கிண்டல் நையாண்டிக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தான் குறிப்பாக சில விஷயங்களை சொல்கிறாரு. பல முறை சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது முதலமைச்சர் போயிட்டு அதிமுகவில் அதிருப்தி எம்எல்ஏகளை பார்க்கும்போதாக இருக்கட்டும் சரி, இல்லைனா திருமாவளவன் விசிகா தலைவரை பார்க்கும்போது சரி, சோஃபாக்கள் முன்னாடி போயிருக்கு. அந்த சோஃபா வச்சு எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஆட்சியை சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு கிண்டல் பண்ணார். அதுக்கு முதலமைச்சர் பதில் உரை கொடுக்குற மாதிரி, இந்த சோஃபா மாடலு ஃபர்னிச்சர் மாடல்லாம் இங்கே கிடையாது, உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னார். அதோடு அவர் நிப்பாட்டலை. அதுக்கு அடுத்து தான் திமுகவை வேறு விதமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஏன் பதில் கொடுக்கலன்னு கேட்குறீங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த சட்டசபை கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேட்ச் போட்டு வர்றார். அந்த பேட்சில் வாயை திறங்க சிஎம், இங்கே சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை, நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆடி போயிடுச்சு, சும்மா என்னை பேசுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். அதோடு நிப்பாட்டாமல் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சிஎம்மோடைய டேக்லைன் இது. அந்த குட்டி ஸ்டோரியில் ஒரு கதை, அந்த கதையில் ஒரு பெரியவர் வெயிலில் இப்படி தேடிட்டு இருந்தார், இப்படி தேடிட்டு இருந்தார். அப்போ ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்கன்னு கேட்குறாங்க.
அதுக்கு அவர் வந்து உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு தேடுறேன், ஏன்னா உங்கள் அப்பா இங்கே தான் இருக்காருன்னு சொன்னாங்க, அவர் எங்கேன்னு தேடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்துக்கு ஒரு ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நான் யாரையும் வந்துட்டு இது மாதிரி சொல்லலை, புண்படுத்த சொல்லலை, ஒரு குட்டி ஸ்டோரி அவ்வளோதான் சொல்லிட்டு இது மாதிரி எங்களுக்கும் கதையை சொல்ல தெரியும் அப்படின்றாரு. அதோட நிப்பாட்டாமல் அவர் பேச்சை முடிக்கும் பொழுது பல விஷயங்களை பற்றி பேசினார். அதாவது தமிழ் உரிமை எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு எதிர்க்கட்சி அவரும் வந்து பல முறை தாக்கிட்டு கடைசியில் பேசி முடிக்கும்போது நான் எதிர்க்கட்சி இங்கே இருந்தால் ஒரு ஆக்ஷன் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்படி பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்பீக்கர்கிட்ட கேட்குறாரு பண்ணலாமான்னு. ஸ்பீக்கர் சபாநாயகர் வந்துட்டு அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகர் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்ன உடனே அவர் இப்படி பேசி முடிக்கிறார். நேற்று எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதில் ஒன்று மட்டும் அரசு சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நம்மளை இன்டைரக்டாக ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்லை, பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் சட்டசபையில் இன்று வந்து ஒரு வித்தியாசமான பல விஷயங்கள் நடந்ததில் இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வெளியே வந்தோடனே அவர் என்ன இது பண்ணுறாருன்னா, இதெல்லாம் சட்டப்பேரவை மாண்பு அதோடைய ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியே கிடையாது, உள்ளே இப்போ நடக்கிறது வந்து சினிமா ஷூட்டிங் தான். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து வெறும் சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது, இப்போ வெகு விரைவில் இங்கே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், கேரவன், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஜேசிடி பிரபாகர் தான் இப்போ வந்து டைரக்டராக இருக்கார். மற்ற மெம்பர்ஸ் மற்றவங்களாம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறிட்டாங்க. சொல்லலாம், ஆதாரம் என்ன இருக்கு, அப்புறம் ஊழல் பண்ணியிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சும்மா பொதுவாக வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறாரு. ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதுக்கு பதில் கூறி போயிட்டாரு. இந்த சட்டப்பேரவை கூட்டம் ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுவாரஸ்யமான நிலைமையில் சுவாரஸ்யமாக போய் முடிஞ்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு அசெம்பிளி செஷன். ஏன்னா ஃபில்மி டயலாக்ஸ் பார்த்தோம், டிஎம்கே ஆஃப்கோர்ஸ் வாக் அவுட் பண்ணாங்க. அது கூட அந்த வைரல் ஜெஸ்டர், இந்த ஜெஸ்டர் பற்றி பேசுகிறேன். ஆனால் மெட்டீரியல் பார்த்தோன்னா, கண்டென்ட் பார்த்தோன்னா விஜயோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பா? நம்மோடு சேர்ந்து இருக்கிறார் சுமன் சி ரமன், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், தவேகா நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் சத்யகுமார், திமுக ஸ்போக்ஸ் பர்சன் ரஜினி. நன்றி, எங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராட்காஸ்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சுமன் சி ரமன் சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நினச்சிங்க, ஹிட்டா ஃப்ளாப்பா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹிட்டு. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசவே மாட்டார், கொடுத்த பேப்பர்லேருந்து படிப்பார். அப்படிதான் அந்த பேச்சு தான் இவ்வளோ நாள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டம்போரா பேசினார். இன்ஃபேக்ட் எக்ஸ்டம்போரா திமுகவை விமர்சனம் செஞ்சது பெரும்பாலும் எக்ஸ்டம்போரா பேசினது தான், பேப்பர் இல்லாமல் பேசினது தான். ஸோ இது வந்து நிச்சயமா தாவேகாவினருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். ஓவராலாக அவருடைய ஸ்பீச் கொஞ்சம் சினிமா வாசனை அடித்ததுன்னு சொல்லலாம். அந்த சினிமாட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அது நிச்சயமா தெரியுது. பட் அதை தாண்டி வாயே திறக்க மாட்டார் முதல்வர் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. பர்டிகுலரா அவர் பேப்பர் இல்லாமல் பேசின விஷயங்கள் நிச்சயமா வந்து ஒரு வித்தியாசமாக இருந்து. ஏன்னா we have not seen it before. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட கிட்டத்தட்ட 95% பேப்பர்ல இருந்து தான் படிச்சார். ஈவன் கேம்பெயின் ஸ்பீச் கூட எப்பாவது ஒரு வாட்டியை தவிர கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பேப்பர்ல இருந்து தான் படிச்சார். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாமல் பேசியது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. எஸ், கொஞ்சம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி ஒரு பர்சனல் அட்டாக்ஸ் கொஞ்சம் இருந்தது. எதிர்கட்சி தலைவர் வெளியே சட்டமன்றத்துக்கு வெளியே பேசினதுலயும் வந்து அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. பட் ஆல் இன் ஆல்
இது வந்து தாவேக்காவினருக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு செஷனாகத்தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க சுமன் ஸ்ரீராமன்? கான்டென்ட் பார்த்தோம்னா லா அண்ட் ஆர்டர் பத்தி, பெண்கள் பாதுகாப்பு, இல்லைன்னா ஊழல் பத்தி, அதெல்லாம் கான்டென்ட் முதலமைச்சர் ஸ்பீச் பார்த்தோம்னா கரெக்டா இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் கான்டென்ட், இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ்ல டிஃபென்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு? இல்ல, நிச்சயமா வந்து டீட்டெயில்ஸ் ரொம்ப கொடுக்கல. பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம், ஊழலற்ற ஆட்சியை வழங்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. 40 நாள் தான் ஆயிருக்கு அவங்க வந்து. ஸோ ஃபுல்லா உங்களுக்கு எலாபரேட்டா பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கும் இன்னும் கால அவகாசம் இல்லை. ஸோ அதனால அவர் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்லி இந்த ஆன்டி கரப்ஷன் கிரவுண்ட்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பலர் வந்து சொல்றாங்க இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறது வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இது தொடருமா, இது நீடிக்குமா, இல்லை அஃபிஷியல்ஸ் பழைய மாதிரி திருப்பி தங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்களா, அதெல்லாம் தெரியாது. பட் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு 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 இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக இருந்திருக்கிறது. இதை தாண்டி லா அண்ட் ஆர்டர் அண்ட் விமன் சேஃப்டி நிச்சயமா இன்னும் ஃபோக்கஸ் வரணும். ஏன்னா இன்னும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ அதை வந்து நிச்சயமா அவர் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் ஓவரால் எல்லா சரியான பட்டன் எல்லாத்தையும் அமுத்தினார் அப்படிங்கலாம். ஓகே, திமுகவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுக்கலாம். ரஜினி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பீச் நடுவுலயே திமுக ஏன் வாக் அவுட் பண்ணிட்டாங்க? Yes, ma'am. I want to start with the Turkish proverb. When a clone moves into palace, he doesn't become a king. The palace becomes a circus. அதுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அண்ணன் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொல்றப்ப சொன்னாரு, வாயை திறக்கலன்னு சொன்னாரு, இன்னைக்கு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பவும் சொல்றேன், அவர் பேசல. நாங்க வாயை திறங்கன்னு சொல்றது டைலாக் பேசுறது கிடையாது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புல சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பாலியல் வன்கொடுமையில அங்க வந்து சிக்கி இருக்கிறாரு. அவரை பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல தொடர்ந்து சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருகிறது, அதை பத்தி ஏதாவது பேசினாரா? அதை பத்தி இன்னைக்கும் வாயை திறக்கல. இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து பேசிட்டு போறாரு, குட்டி ஸ்டோரி எல்லாம் வந்து சொல்லிட்டு போறாரு. நான் கூட தான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம். ஒரு ஊர்ல ஒரு குழந்தைகள் 2 பேர் வந்து தன்னுடைய அப்பாவை காணலன்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவியும் வந்து என்னுடைய கணவர் காணவில்லை என்று இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது வந்து உதவி செய்யலாம். நான் வந்து இப்படியும் வந்து குட்டி ஸ்டோரி சொல்லலாம். இப்படி நீங்க சட்டமன்றத்துல உங்களுடைய பதிலுரையில நீங்க என்ன சொல்லணும்னா, மக்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லணும். மக்களுக்கு கூட பேசுனாங்க இல்ல ரஜினி, லா அண்ட் ஆர்டர் பத்தி கூட பேசுனாங்க, சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் பத்தி பேசுனாங்க. பத்தி இதுவரையில நடைபெற்ற எந்த டாபிக் நீங்க சொல்றீங்க? சரி, இன்ஸ்டன்சஸ் கொடுத்திருக்கீங்க, ஆனா எந்த டாபிக் எக்ஸாக்ட்டா பேசலன்னு சொல்றீங்க? இல்ல மேம், அவர் பேசினாரு, சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது உருவாக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாரா? இன்றைக்கு பாலியல் வழக்குகள் அதிகமாயின்னு போகுது. 215 பாலியல் வழக்குகள் 40 நாள்ல, 125க்கும் மேல போக்சோ. இதுக்கு ஏதாவது வந்து பதில் சொல்லி இருக்கிறாரா முதல்வர்? என்ன அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு மாசம் முன்னாடி என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சு தமிழ்நாடுல? இதே சிச்சுவேஷன் தானே, இதே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தானே. இந்த அளவு ரேட்டு 215 வரையும் 40 நாள்ல திமுக ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க போற போக்குல இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில இப்படிதான் இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இதற்கு முன்பாக எந்த ஆட்சியிலையும், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய சரவணன் அவர் பேரு, அவரு வந்து நேரடியாக இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் மீது இன்றைக்கு வரைக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கல. அதே கட்சி தாவேகா கட்சியை சார்ந்த ஆலந்தூர் பகுதி செயலாளர், அவர் கட்சியில இருக்கிறவர், சொந்த கட்சிக்காரர்களே இதை செய்து கொண்டு வருகிறார்கள். இதுக்கும் பதில் சொல்லல நீங்க எதிர்கட்சி தலைவர். அதாவது இன்னொன்னு சொல்றாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுறப்போ நாங்க குறுக்கிடவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றைக்கு தமிழ்நாடே பார்த்துச்சு, எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறப்போ எத்தனை குறுக்கீடுகள். அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்மோகனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரமேஷாக இருக்கட்டும், எழுந்து பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் ஆதவர்ஜுனா பேசுறப்ப சொல்றாரு, நாங்க குறுக்கீடே செய்யல, நாங்க எங்க முதல்வர் செய்யறப்பதான் குறுக்கீடு செய்யறோம், நாங்க இன்னைக்கும் வந்து குறுக்கிட்டு இருக்க மாட்டோம். பார்ட்டி ஃபண்ட்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட்ன்றத
எந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்குச்சுன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லுங்க தான் நாங்க வந்து கேக்குறோம். நீங்க பொத்தாம் பொதுவா போறப்போ பார்ட்டி சரி, ஃபண்ட் சரி. காசு வாங்கியிருக்காங்க. சரி, ஒரே நிமிஷம். இப்போ சத்யகுமார் சாரோட ஓப்பனிங் காமெண்ட்ஸ் எடுக்கலாம். சத்யகுமார் சார், உங்க ரெஸ்பான்ஸ். நீங்க திமுகவோட கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இப்போ. எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீச்சஸ். காரணம் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, கொளத்தூரில் வந்து ஃபியூ மினிட்ஸ் பேசினதுனாலேயே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து தோத்துட்டாரு. ஸோ அவருடைய ஸ்பீச் ஆகப்பட்டது இட்ஸ் அ வெல் கிராஃப்டட் ஸ்பீச். நாட் ஓன்லி தட், இந்த ஸ்பீச்சில் வந்து 3 டைமென்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒன்று கவர்னன்ஸ், ரெண்டாவது லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட்ஸ், தேர்ட் வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து சட்டசபை உரையாக இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து மினிமலைஸ் பண்ணி கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை முன்னிறுத்தியிருக்கார். இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் வந்து சட்டசபையில் வந்து பேசுறது வந்து அடுக்குமொழியில தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மரபு வந்து அது உருவாயிருந்தது. இன்னைக்கு சிம்பிளா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அது பட்ஜெட்டா இருக்கலாம், சட்டசபை உரைகளா இருக்கலாம், மக்களுக்கு புரிஞ்சதே கிடையாது. இன்னைக்கு எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் சட்டசபையில் நடக்கக்கூடியதை லைவ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல். ஏன் லைவ் பண்றோம்? மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு புரியணும். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த டிபேட், இன்னைக்கு நடந்த இந்த ஃபேஸ் ஆஃப் ஆகப்பட்டது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இதுக்கு முன்னாடி நடக்கல, அந்த மாதிரியான ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் கிடையாது. ஸோ மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய டிரான்ஸ்பரன்சி, எங்ககிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனாலையும் உண்மைத்துவம் இருக்கிறதுனாலையும் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க லைவ் டிபேட்ஸே நாங்க கண்டக்ட் பண்றோம். அப்போ நீங்க யோசிக்கணும். சத்யகுமார் சார், நீங்க திமுகவோட ஆர்குமெண்ட் கேட்டீங்களா இல்லையா தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் பத்தி இவ்வளோ சீரியஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு, அது மேலே முதலமைச்சர் எவ்வளோ பேசுமே இல்லை, ஏன்னு? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகப்பட்டது இட்ஸ் அ பர்வேசிவ் இஷ்யூ. நீங்க பாத்தீங்கன்னா பர்வேசிவ்னா இட்ஸ் அ கண்டினியூங் இஷ்யூ. We have formed the government just before 40 days. We are taking all the efforts. சுமன் ஸ்ரீராமன் அழகா சொல்லியிருந்தார். We are taking all the efforts to see to that all the leakages and also law and order issue comes under control. It's a pervasive issue. அப்ப எத்தனை வருஷம் pervasive? கண்டிப்பா இல்ல, அது கண்டிப்பா சார். ஆனா should they ஒரு ஸ்ட்ராங்கர் ரீஅஷூரன்ஸ் கொடுக்க முடியாதா சிஎமோட? சிஎம் வந்து தொடர்ந்து அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட கொடுத்திருக்காரு. அஷூரன்ஸ் has been given during the campaign அப்பயும் அஷூரன்ஸ் கொடுத்திருக்கோம். போஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அன்னைக்கே அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அன்னைக்கே சிங்கப்பன் திட்டத்தை வந்து சைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் வந்து பட்ஜெட்டரி ஒயிட் பேப்பர்ஸ் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 3 lakh crores கண்டிஜென்ட் லயபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் நீங்க எவ்வளவு கேட்டீங்கன்னா 15 லட்சம் கோடி. இது யாருமே பேசுறது இல்ல. அந்த ஒயிட் பேப்பர்ல கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. 10 lakh crores நேரடி கடன், 3 lakh crores, 3 lakh plus crores contingent liability which can turn out to be a liability at any time, plus 1.5 lakh crores ஒரு roughly ஒரு estimates இருக்கு which is about 15 lakh crore. Where did this money of 15 lakh crore go? Did it go to the people's welfare? மக்களுக்கு அது போய் சேர்ந்திருந்தா இன்னைக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் இருந்திருக்கும் இருக்கா அப்படிங்கிற சர்வேவை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க சொல்லுங்க. அவங்க எடுத்து அவங்க ரிசல்ட் அவங்களே காட்டிக்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும் ஏன் அவங்க தோத்தாங்கன்னு. சரி, ரஜினி சார், உங்க ரெஸ்பான்ஸ். அவர் பேசுறப்ப சொல்றாரு, கொளத்தூர்ல வந்து இது 5 minutes வந்து பேசினதுக்கே தோத்துட்டார் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா சத்யகுமார், திருத்தணியில நீங்க தோத்ததுக்கு யாரு காரணம்? அப்போ நீங்க வெற்றி தோல்வியை வச்செல்லாம் ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ நீங்க வந்து கால்குலேட் பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ நீங்க தோத்ததுக்கு யாரு காரணம்? நீங்க தோத்ததுக்கு வந்து இபிஎஸ் காரணம்னு சொல்லலாமா? நீங்க சும்மா இந்த டைலாக் பேசதை விடுங்க. அது சட்டமன்றம், மக்கள் பிரச்சனையை பேசுங்க. 5 நிமிஷம் பேசிட்டோம் அதனால தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தலில் உங்க தலைவர் டெபாசிட் கூட வாங்கலாம், என்ன பண்ணுவீங்க? அதனால வெற்றி தோல்வியை வச்சு மட்டும் ஒரு கட்சியை நீங்க வந்து ஏளனமா பேசுறதெல்லாம் வந்து கூடாது. அதுவும் அது சட்டமன்றத்துல நீங்க வந்து பேசக்கூடாது, சரிங்களா? அதனால வெற்றி தோல்வி குயிக்கா ஒரு ரெஸ்பான்ஸ் சத்யகுமார் சார், உங்க ரெஸ்பான்ஸ். வெற்றி தோல்வியை பத்தி இல்ல, இங்க நான் பேசுனது வெற்றி தோல்வியை பத்தியே கிடையாது. நான் பேசுனது எங்க தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்தா அதோட இம்பாக்ட் என்னன்னு தான் நான் பேசினேன்.
நீங்க வந்து வெற்றி தோல்வியை பத்தி பேசுனீங்கன்னா நானும் வந்து வெற்றி தோல்வியை இல்ல இல்ல பத்தி நீங்க தான் பேசுனீங்க. நான் வந்து வெற்றி தோல்வி எதுக்கு சட்டமன்றத்துக்கு கொண்டு வெற்றி வரீங்க? தோல்வியை பத்தி பேச வேண்டியது கொளத்தூர் இருக்கும். எதுக்கு சட்டமன்றத்துக்கு கொண்டு நான் வரீங்க? வந்து வெற்றி தோல்வியை பத்தி பேச வெற்றி வேண்டியது தோல்வி இருக்கும். பத்தி தான் உங்க தலைவரும் வெற்றி பேசுறாரு, தோல்வியை பத்தி நீங்களும் நீங்க பேசுறீங்க. பேசல. நான் பேசுனது நீங்க எங்களுடைய 5 தளபதி நிமிடம் விஜய் பேசுறதோட அவர்கள் impact ஒரு தான் கொளத்தூர்னு ஸ்பீச்சோட சொல்றீங்க. இம்பாக்ட். இல்ல ஒரு நிமிஷம் ஸ்பீச்சோட ரஜினி, impact. கொளத்தூர் பத்தி அப்போ ஏன் AMK பேசக்கூடாது? வந்து அதான் impact. EPS பேசுறதோட ஸ்பீச்சோட impact. அத EPS பேசுறதோட வெற்றி தோல்வி பத்தி பேசுறேனா? இல்ல ஏதோ ஒரு இன்னைக்கு பேங்க் டாபிக்கா இன்னைக்கு கொளத்தூர் பத்தி ஏன் அக்ஷிதா, பேசக்கூடாது? let me speak about it. சொன்னதுக்கு தான் நான் வந்து பதில் சொல்றேன். நானா எதுவும் சொல்ல கிடையாது. Akshita, can I speak? அவர் வந்து பேசினார், அதனால நான் பதில் சொல்றேன். ஓகே சத்யா சார். நான் வந்து சொன்னது எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்னால இருக்கக்கூடிய இம்பாக்ட். இன்னைக்கு வந்து எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில பேசிட்டு இருக்காரு. ஏன் வந்து உதயநிதி அவர்கள் வாக் அவுட் பண்ணாரு? பொறுமையா இருந்து கவனிச்சிருக்கலாம்ல. கவனிக்கிறது ஜனநாயக கடமை. அது என்ன பேசிட்டு இருக்காரு? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன் அந்த பொறுமை இல்ல? ஆனால் எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நடந்த எல்லா டிபேட்ஸ்லயும் பொறுமையா உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூங்கிட்டு இருந்தாரு. இல்லன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வார்த்தை பாருங்க, இந்த மாதிரி வார்த்தை தூங்கிட்டு இருந்தாருலாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது. பாத்தீங்களா நீங்க தூங்கிட்டு இருந்தத? போய் விசில் அடிச்சிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல உங்களுடைய கட்சிக்காரங்க, அதை கேட்க முடியல சட்டமன்ற உறுப்பினர்கள். நீங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் தூங்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி வார்த்தைலாம் நீங்க வந்து பேசக்கூடாது. ஆனா சத்யா சார் நீங்க ஒரு அலிகேஷன் போட்டுக்கீங்க, அதுக்கு ஏதோ வீடியோ ப்ரூஃப் இருந்துச்சுன்னா போடல. அலிகேஷனே போடல அக்ஷிதா. காட்டுங்க, ப்ரூஃபோட பேசுங்க. நீங்க எடுத்து லைவ் பாருங்க. நான் அலிகேஷன்ஸே போடல. What I'm speaking is a fact. Why is he getting emotional? There's nothing to get emotional. It's a fact. Look at the live. இல்ல நீங்க உதயநிதி ஸ்டாலின் தூங்குறாங்க அசெம்பிளில சொல்லிருக்கீங்க. நான் அந்த வீடியோ பார்க்கல. நான் என்ன சொல்றேன், ஒரு 8 hours வந்து சட்டசபை நடக்குதா, டயர்டா இருக்குது நார்மல் தான். அப்பப்போ கொஞ்சம் டயர்டா இருக்காருன்னு சொல்றேன். அப்போ எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுறது மட்டும் இல்ல, மத்த கட்சிக்காரங்க, திமுக கட்சிக்காரங்க பேசும்போது கூட நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நோட்ஸ் எடுத்து தான் இன்னைக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு. So we have to understand, in a democracy, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னாக்க இன்னைக்கு வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லையே, வாக் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. What my leader was speaking was factual. What my leader was speaking is statistical. What my leader was speaking is about the governance. What my leader was speaking about is law and order. சுமன் சீராமன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது டிஎம்கே வாக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்துச்சுன்னா இல்லையா? இல்ல, ஐ திங்க் அதாவது இந்த அரசு பதவியேற்றிருக்குங்கிறதையே ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தே ஆர் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட். இந்த மாதிரி ஒரு கட்சி கிட்ட நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறதே தாங்க முடியல போல இருக்கு. அதனாலதான் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் 5 வருஷமா இருக்கு. பர்டிகுலரா கடைசி 2.5 வருஷமா ரொம்பவே மோசமா இருந்தது. அது திமுக தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். 40 நாள்ல இப்பவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. இட்ஸ் நாட் as if எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டாருன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் நிச்சயமாக அவருக்கு கால அவகாசம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க முதல் செஷன்லயே போய் இந்த மாதிரி வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னாக்க, அண்ட் ஆக்சுவலா 2 விஷயம் பாராட்டணும். ஒண்ணு வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட். திமுகவும் தேர்தல் வாக்குறுதியில 2021 நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் சட்டப்பேரவைன்னு சொல்லிட்டு 5 வருஷம் செய்யாம இருந்தாங்க. அதிமுக அரசும் அதற்கு முன்பு 5 வருஷமா வந்து நாங்க நேரடி ஒளிபரப்பு செய்வோம்னு சொல்லிட்டு அவங்களும் செய்யல. ஸோ இப்போ இந்த நேரடி ஒளிபரப்புங்கிறது வந்து இட் இஸ் அ பிக் பிளஸ். ஐ திங்க் தட் திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு பி கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் லைவ் டெலிகாஸ்ட். அதே மாதிரி 2வது இந்த இல்ல நீங்க சொல்லுங்க, தேர்தல் வாக்குறுதியில் இல்லன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. 2021 வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ரஜினி, எப்படி இது சொல்றீங்க இது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னு? எவ்ரிபடி நோஸ் எக்ஸெப்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க மேம். இல்லங்க 2021க்கு பிறகு நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற நிகழ்வுகளிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லங்க அது தவறான செய்தி. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆளுநர் உரையும் பட்ஜெட்டை தவிர வேற எதுவும் நேரலையாக ஒளிபரப்பப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எக்ஸெப்ட் கவர்னர்ஸ் அட்ரஸ். அது கவர்னர்ஸ் அட்ரஸ்லயும் அது பாதி நாள் அது கலாட்டால போய் முடிஞ்சிச்சு.
அதுவும் வந்து எடிட்டட் எக்ஸப்ட்ஸ், அந்த 3 நிமிஷம் கழிச்சு கட் பண்ணி விட்டுருவீங்க. எதிர்க்கட்சி தலைவர் எப்போ பேசினாலும் அப்போ அந்த அந்த சில சமயங்களில் வந்த லைவ் டெலிகாஸ்ட், ரிப்ளை டு கவர்னர்ஸ் அட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கூட கரெக்டா எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது தொழில்நுட்ப கோளாறுன்னு ஒரு கேப்ஷன் போடுவீங்க. இதெல்லாம் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கடந்த வெள்ளிக்கிழமை கூட தான் முழுமையாக வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகல. அதுதான் அது கரெக்ட் வந்துச்சு. அதனால நீங்க அதையும் ஒத்துக்கணும். நீங்க முழுமையாக முழுமையா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க நீங்க சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. அதனாலதான் இன்னிலிருந்து நேற்றிலிருந்து அவர்கள் இந்த நேரலை ஒளிபரப்பு வழங்குறோம்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு நடந்ததுக்கும் அமைச்சர் ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் ஏத்துக்கல. ஆனாலும் நேற்று முதல் லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்தது வரவேற்கத்தக்கது. ஏன் 5 வருஷம் நீங்க பண்ணல? ஏன் வந்து எடிட் பண்ணி ஒரே ஒரு ஏஜென்சி மூலமா அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க? ஏன் கொடுத்தீங்க? மக்களுக்கு உரிமை இல்லையா? சோ இதெல்லாம் தாங்க காரணம் தோல்விக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்றதுன்னாக்கா இதே மாதிரிதான் நிலைமை இருக்கும். ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, கம்ப்ளீட்டா ஒரு ஹோப்ல தான் வந்திருக்காங்க. ஆனால் சில விஷயங்கள் அவர் நிச்சயமாக சிறப்பாக செய்யறாங்க, அதை ஏத்துக்கணும். ரஜினி, உங்க க்ளோசிங் காமெண்ட்ஸ். அதே மாதிரி விவசாயிகள்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள்லாம் திமுகவோட தூண்டுதலின் பேரில் தான் போராடி கொண்டிருக்கிறான்னு சொல்லி விவசாயிகளை இழிவுபடுத்துற வகையில பேசியிருக்கிறாங்க. விவசாயிகள்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமோனியா கேஸால இங்க வந்து மரணித்திருக்கிறார்கள். அதே மாதிரி டாஸ்மாக் ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா டெய்லியும் வீட்டுல குறிப்பிட்டவர்களை வரையும் சந்திச்சு புகைப்படங்களை வெளியிடுறார். இங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய வேலையில அவர் அந்த சினிமா துறையில இருக்கிறவங்களை மட்டும் வந்து கூப்பிட்டு வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்போ விவசாயிகள் போராடி கொண்டிருக்கலாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன்னா இது வந்து முதல்வருக்கு அழகா? அதே மாதிரி இல்ல, பட் ரஜினி நீங்க கான்ஸ்டன்டா திமுகவோட அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இதே சொல்றீங்க. ஃபிலிம் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஃபில்மி டயலாக் போடுறாங்க அசெம்பிளில, இந்த மாதிரி ஃபிலிம் ஆக்டர்ஸோட போட்டோஸ் பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா அதனால ஒரு கனெக்ட் இருக்கா ஆடியன்ஸோட? அதனால ஒரு கனெக்ட் இருக்கா வோட்டர்ஸோட? இல்ல மேம், விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. விவசாயிகள் பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு காண போறீங்க? ஓகே சத்யகுமார், உங்களோட ரெஸ்பான்ஸ். சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. ஓகே, உங்க ரெஸ்பான்ஸ் சத்யகுமார். ஒரு சீஃப் மினிஸ்டரா வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு எங்களோட தளபதி விஜய் அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணக்கூடிய ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுட்டு போயிருக்கக்கூடிய 10 லட்சம் கோடி கடன் கிடையாது அக்ஷிதா, 15 lakh crore. ஐ எம் அகைன் ரிப்பீட்டிங் இட் பிகாஸ் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி நீங்க சேர்த்துக்கணும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆஃப் த அதாவது கடன் சுமை ஆஃப் பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பிளஸ் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஒரு 1.5 லட்சம் கோடி. 15 lakh crore கடனை விட்டுட்டு போயிட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்யறீங்கன்னு கேட்கறாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், விவசாயிகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இத்தனை வருஷம் இருந்தீங்கல்ல ஆட்சியில, நாங்க இப்ப வந்து கடன் தள்ளுபடி பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறோம். கடனை நீங்க வந்து கஜானாவை காலி பண்ணிட்டு கமிஷனும் பார்ட்டி ஃபண்டும் வாங்கி கிளம்பிட்டீங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் போறோம். ஸோ கன்சிடரிங் இட், இந்த சிச்சுவேஷன்ல என்ன மேக்ஸிமைஸ் பண்ணி ஓகே என்ன மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ, என்ன am I audible அக்ஷிதா? ஆமா finish your point please. என்ன மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ எஃபிஷியன்சியோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டசபை உரை வந்து தமிழ்ல வந்து பேசுறது மக்களுக்கு புரியாம இருந்தது. எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய்னால ஸ்ட்ரெயிட்டா புரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லா யங்ஸ்டர்ஸும் இன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திஸ் a great thing in a democracy. அவர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் யங்ஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும். இட் வில் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் சினாரியோ இன் தமிழ்நாடுன்னு சொன்னேன். நம்பல யாருமே. இப்ப சொல்றேன், இந்த லைவ் ஃபேஸ் ஆஃப் வில் பி அட்வான்டேஜ் டு டிவிக்கு. தயவு செஞ்சு திமுக வாக் அவுட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. வாக் அவுட் பண்ணா கோரையா பார்க்கப்படுவீர்கள். யாரோட அட்வான்டேஜ் தெரியல, ஆனா I will say that it's good. Definitely it is going to be advantage full live stream இருக்கு. We are able to hear both sides. So அது ஒரு பாசிட்டிவ் டெஃபினட்டா இருக்கு. Thank you very much. மிக நன்றி எல்லாருக்கும் for joining us. நீங்க பார்த்திருக்கீங்க திமுக
தாவேக்காவோட ஆர்குமெண்ட்ஸ், இப்போ விஜய், முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் பேசினாங்க அசெம்பிளியில். இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க, முதலமைச்சர் விஜயோட ஸ்பீச் ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாபெரும் தலைவர்கள் வழிநடத்திய மாண்பும் மாபெரும் வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்ற பேரவைக்கு நம்மையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்பின நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்புமிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த 17வது மாமன்றத்தில் அதிகப்படியான 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியாக இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில் தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால் நாம் கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்தில் நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்களில் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து பயணித்தா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். பதிலுரை வழங்குகிற அதே நேரத்தில் நம்மளை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாலும் நம்மளை தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இந்த மன்றத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செய்கிறோம். அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பற்றியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம் ஏதோ ஷூட்டிங்லேருந்து நேராக வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியராக உழைச்சி மேலே வந்தோம். நம்ம கெரியரில் நாம் மேலே வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனாக ஏற்றுக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. அப்புறம் நம்மளோட திரைப்படங்களில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பற்றி சொன்னோம், அரசியலை பற்றி சொன்னோம். அரசியலை பற்றி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது மட்டும் இல்லாமல் 2011 நாகப்பட்டினத்தில் மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து பேசி அதில் நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர் பண்பாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவை தெரிவித்தோம். 2018 ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னோம். 2021 உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம். 2024 தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்ச உடனேயே CAA-வை எதிர்த்து அறிக்கை விட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பித்து விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் நம்மளோட முதல் மாநில மாநாட்டிய வெற்றி கொள்கை திருவிழாவை நடத்தினோம். நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு ஓப்பனாக அறிவித்தோம். எல்லாத்துக்கும் மேலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத நம்மளோட அடிப்படை அரசியல் கோட்பாட்டாக அறிவிச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்தோம். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளை நடிகன் என்று சொல்லியும் நம்ம கட்சியை நடிகன் கட்சின்னு சொல்லியும் சில நக்கல் நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லைன்னு. இப்படி நம்ம அரசியல் பயணம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2026 தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்னோம். மக்கள் நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதாலையும் நம்ம டிவிகே தோழர்களோட உழைப்பாலையும் நாம் 35% வாக்குகளை வாங்கினோம். 1,72,00,000 வாக்குகளோட தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியாக வந்தோம்.
தமிழக மக்களாலையும் நம்மளோட ஆதரவு இயக்கங்களாலையும் இதோ இன்னைக்கு இங்க நம்ம டிவிக்கே ஆளும் கட்சியா உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஆளும் கட்சியா ஆனதும் அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்மளோட மக்கள் சந்திப்புக்கே அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், ஊர் உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒன்னா நமக்கு மட்டுமேன்னு தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாம, நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் உச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான். அன்னைக்கு 1967 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, 1977 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அமைஞ்ச மிக சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, இதோ இன்னைக்கு அதே வரிசையில 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விஜயோட தோழர்கள் இடம்பெற்ற ஒரு மிக மிக சாமானியர்களின் ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். நாம கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். இதோ இப்போ நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பவும் சொல்றோம், இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு. இந்த வெறும் 40 நாளுக்குள்ளேயே இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா, இனி வர்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி லஞ்சலாவணம் இல்லாத, ஊழல் இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பான, சுதந்திரமான, டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை நம்ம சொந்தங்களான தமிழக மக்களுக்கு தர்றது தான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட். கண்டிப்பா அதை நிறைவேற்றியே காட்டுவோம். 8 கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ ஏங்க இதை செய்ய முடியாது? இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். பதவி உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான். கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான்.
கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். அதனாலதான் சொல்றோம், எங்களை பார்த்து எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதான். உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அத கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும். நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 வரை பயிர்கடன் பெற்று குறு சிறு இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையான பயிர்கடன் தள்ளுபடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. அதனால இதுல யாரு திசை திருப்ப வேலையில் ஈடுபட்டாலும் அவங்க எல்லாரும் மக்கள் மத்தியில் தோற்பது உறுதி. எனவே நம்ம மக்களுக்கோ சிறுபான்மை சகோதரர்களுக்கோ நம்ம ஆதரவு இயக்கங்களுக்கோ எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரோட டீமும் இல்ல. நாம எப்பவுமே பியூரான பீப்புள்ஸ் டீம். இன்னும் சொல்ல போனா நாம செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம். அரசு விழாக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துல நம்ம தமிழ்தாய் வாழ்த்த பாடுறது தான் வழக்கமா இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்த பொறுத்த வரைக்கும் நம் அரசு இதுல நம்மளோட உறுதியான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவா தெரிவிச்சிருக்கு. அது இல்லாம இதில் மாநில அரசின் கொள்கைக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை நீட் பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம். எனவே மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968இல் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை மாநிலங்களுடனான நட்புறவு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் மிகவும் அவசியமானது. தமிழ்நாடு தனது அண்டை மாநிலங்களுடன் நதி நீர் பங்கீடு, பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் நல்லுறவை பேணி வருகிறது. பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அண்டை மாநிலங்களுடனான நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் காக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பற்றி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சிக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி புதுசாக வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பற்றி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையாக தெரியல, அவதூறு அரசியலாக தான் தெரியுது, பழி போடுற அரசியலாக தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்கள பார்த்து ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல
சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஊஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்போதான் விடையை கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால் கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கை பற்றி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனால் நம்ம அரசினுடைய நிர்வாகத்திறன் அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேலே ஊழலாக செஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்கிற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியாக பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. டாஸ்மாகில் அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லேயும், மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளைய ஒன்று ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாண்பு முதலமைச்சர். மாண்பு முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். நீ கண்டினியூ பண்ணலாம். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன்,
நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நான் பதவி ஏத்த அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? நிதி நிலைமைலாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ ஏதோ அவகாசம் கேட்ட மாதிரி. அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலேயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பான், குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பான். இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கல், நையாண்டி, சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வர் பதில் சொல்லல, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். அதனால இன்னொரு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். டிவியில் பார்ப்போம். சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலை தூரி இந்த ஆட்டம் அடிச்சு
பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? கடைசியாக நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பற்றி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில் நடந்ததே கிடையாது, அந்த மரபையே மாத்திட்டீங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சியை சார்ந்தவங்கலாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா, நோட் திஸ் பாயிண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழை 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான், அது அவை குறிப்பிலும் இருக்கிறது, இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த தக்க நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே தான் செய்யறாங்க. இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. சரி, செய்யட்டும், நல்லா செய்யட்டும். இப்போ ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தமபுத்திரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்றோம். உங்களை மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்க கிடையாது. உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்க உயிர் நாடி அப்படின்றத மறக்க மாட்டோம். இப்பவும் சொல்றோம், மாநில உரிமையில எப்பவும் உறுதியா இருப்போம். அதே சமயத்துல அரசியல் வேற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற நிர்வாக அணுகுமுறை வேற. இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க வேஷத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா கலைச்சிக்கிட்டே வர்றீங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நேற்று எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணு தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யார் சொல்லுங்க? எழுந்து சொல்லுங்க, உட்காந்து சொல்லட்டுமா?